இருக்காங்க. தி எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வந்து பவர் வாரியர்ஸ் முள்ளிப்பாக்கம் ஸோ வெற்றி பெற்றுட்டார்கள். அந்த வெற்றி கனியை இறுதியாக பறிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு சூப்பரான ஆட்டம் சண்டேல 22வது நாள் 5வது மேட்ச் மிக பிரமாதமாக முடிஞ்சிருக்குது. ஸோ 2 அணி வீரர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதற்கு. டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் குயிஸோட முதல் ஆன்சர் கேட்கப்பட்ட முதல் கேள்விக்கான ஒரு பதில். கேள்வி என்னன்னா, ஹாலி வான்வில் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றும் அப்படின்னு கேட்டிருந்த ஒரு கேள்விக்கு 76 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றும்னு கரெக்டாக ஆன்சர் சொன்ன நபர் யார் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கரெக்டாக ஆன்சர் சொல்லி ஒரு 1000 ரூபாய் பரிசு தட்டி சென்றவர் ஸ்டீஃபன் ராஜ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ உங்கள் வீட்டில் இருந்து இந்த வீடியோஸை பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றிகள். ஸோ தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து கேள்விகள் கேட்கப்படும். அதற்கு பதிலளிக்கும் அனைத்து நபர்களுக்கும் 1000 ரூபாய் பரிசு வழங்கப்படும். ஸோ செம மேட்ச். அண்ட் இந்த மேட்ச் லிட்ரலாக எல்லாருமே எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார வச்சிட்டாங்க. இன்னைக்கு நாளுக்கான 5வது மேட்ச்லாம் இன்னைக்கு நாளுக்கான 6வது மேட்ச் இங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் இந்த மேட்ச் யாருக்கு பார்த்தீங்கன்னா அதோ வந்தாச்சுங்க. இப்போ பிடிஎம் பாய்ஸ் வர்சஸ் ஸ்ட்ரைக்கர்ஸ், பெருந்தண்டலம் வர்சஸ் புதுக்காடு. அண்ட் கமெண்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் என்னோட கமெண்ட்ரேட்டர் அருண் வில் டேக் ஓவர். ப்ரோ எங்கேயோ தூக்கி அடிச்சாரு ஃபர்ஸ்ட் பால். ஆரம்பமே அமர்கம்பா செம்ம ஸ்டார்ட். இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் வந்து எந்த டீமே வந்து வேணாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பட் ஆனால் வந்து இங்கனக்குள்ள வந்துருக்குது. செம்ம பாசிட்டிவ் ஸ்டார்ட்டு. சீரியஸ்லி நல்ல ஒரு ஆரம்பம் தான். பிடிஎம் பாய்ஸுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆரம்பம் வந்து உங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்களா தெரியல. பட் சீரியஸ்லி நல்ல கேட்ச் படி. அவ்வளோ ஒரு எம்டியான ஸ்கையில் வந்து இவ்வளோ கிளியரான ஒரு கேட்ச் வந்து பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அதை வந்து ஈஸியாக ஜட்ஜ் பண்ணி பிடிச்சிட்டிங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் விக்கெட் டவுன் ஆயிருக்கு. முதல் பாலே விக்கெட்டு மேன் வித் கோல்டன் ஆர்ம் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கா. அப்படி பிரசாந்த் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்கிறாரு பவுலிங்கில். ஸோ அடுத்த பால் அப்படியே ஃபாஸ்ட்டாக மேக் பண்ணிடுங்க பார்ப்போம். ஆஹா, செகண்ட் பால் ஓகே தான்ப்பா, இதுவும் பெட்டர் தான்ப்பா. ஷார்ட்டிஷே கொஞ்சம் ஷார்ட்டாக வந்த பாலை வந்து பேட்டர் அடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணார். பட் ஆனால் பால் வந்து லிட்டில் பிட் ஸ்லோவாக வந்த காரணத்தினால ஸோ பால் ஜஸ்ட் லேண்ட் ஆயிடுச்சு. நோ ரன் அகைன். 2 பாலுமே நல்ல பால் தான். 3வது பால் ஷார்ட்டு கேப்பில் 2 பேருக்கு நடுவில் போயிட்டு இருக்குது. பட் பால் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓடி தான் எடுக்கணும். ஆஹா, கரெக்டாக பேட்டரை போய் பால் பட்டுருச்சு. இருந்தாலும் பேட்டர் ஓகே தான். ஸோ 2 ரன் ஓடி இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரன்ஸ் வந்திருக்குது பேட்டில் இருந்து. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட்டாக சுத்தணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணார். பட் ஆனால் பால் வந்து டைரெக்டாக கீப்பர் கையில் ஒரு கேரி ஆயிடுச்சு. அண்ட் ஒரு டாட் பால் அகைன். இந்த ஓவர்லேயே வந்து அப்படியே ப்ரெஷர் போடுறாங்கப்பா பிடிஎம் பாய்ஸு. ஆஹா, இது ரொம்ப தள்ளி போட்டாரே. வீடை மட்டும் தவிர்த்திருங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எல்லா டீமுக்கும் கொஞ்சம் கமெண்ட்ரி பண்ணுற மாதிரி தான் ஆரம்பம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். வீடு எக்ஸ்ட்ராஸை மட்டும் அப்படியே அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்கள் டீமுக்கு. அவனை மட்டும் கூட கூட்டு போனீங்கன்னா அவ்வளோதான்.
மறுபடியும் ஒரு வைடு. நல்லா போய்கிட்டு இருந்த ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு 2 எக்ஸ்ட்ராஸ் வந்தாலே வந்து ஸ்கோர் போர்டு எக்ஸ்ட்ராவாக புஷ் ஆகும் ஸ்கோரு. ஃப்ளாட்டாக ஒரு அடி, ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷன் அண்ட் டைரக்ட். ஓஹா, கொஞ்சம் த்ரோ பெட்டராக இருந்தாலும் இருந்திருக்கும்பா. கரெக்டாக கையை போயிருந்தா மேபி இன்னொரு விக்கெட் ரன் அவுட் பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கும். பட் ஆனால் த்ரோ கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ரொம்ப கீழே போட்டார், வேற ஒன்றும் இல்லை. ஃப்ளாட் த்ரோ, அதனாலே வந்து மிஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஒரு மறுபடியும் ஒரு டாட் பால். ஷாட்டு இம்முறை கரெக்டாக போயிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா யா வெல் டைமிங் அப்படின்னா சொல்லணும். வெல்கம் பவுண்டரி அகைன். இல்லை ஸ்டார்ட் பிடிஎம்க்கு இருந்தது. ஸோ அதை தொடர்ந்து பேக் டு பேக்காக டாட் பால் போட்டுக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் ஓவரோட டியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்டரி வேறு அடிச்சிருக்காங்க. அண்ட் முதல் ஓவர் முடிவில் 8 ரன் ஃபார் 1 விக்கெட் லாஸ். இருந்தாலும் ஸோ அடுத்ததாக பிரவீன்குமார் போட வந்திருக்கிறாரு. ஃபீல் அங்கங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன சேஞ்சு. முதல் ஓவர் முடிவில் 8 ரன். ரெண்டாவது ஓவர் ஸ்லோவர் பால், 2 பேர் நடுவில். ஆஹா, நல்ல பால், பவுண்டரி போயிருக்குதுப்பா. 4 அகைன். முதல் பால் நல்ல ஒரு வரவேற்பு. சரியான அடியாப்பா. 2 பேர் நடுவில் கேப்பில் போகுது. நல்ல கேப், நல்ல டைமிங்கு பாலில். அடுத்த பால் ஆஹா, லோ புட்டாஸ் கீழே போயிடுச்சுப்பா. சரியா படலை, ஏன்னா பால் அதுக்கு முன்னாடியே வந்துடுச்சு. அது ஜஸ்ட் அக்ராஸ் போகிறதுக்கு முன்னாடியே. 1 ரன். மற்ற ஓவரோட இந்த ஓவர் இன்னும் கொஞ்சம் அப்படியே ஸ்மூத்தாக ஏறுது ஸ்கோர் கார்டில். நான் முதல் 2 பாலே வந்து கொஞ்சம் ரன்கள் வந்திருக்கு, அந்த காரணத்தினாலையோ. நோ பால் கொடுத்துட்டாங்கப்பா, நோ பால். அண்ட் ஃப்ரீ ஹிட் வேற. தொடர்ந்து சேஞ்ச் ஆஃப் பவுலர். ஸோ இமிடியட் ஆக்ஷன் தான் அங்கே. ஸோ அடுத்த பவுலர் கொஞ்சம் குயிக்காக வந்துடுங்க. கேப்டன் கொஞ்சம் டிசிஷன் குயிக்காக மேக் பண்ணுங்க ப்ளீஸ். டைம் ஆகுது அப்படியே. ரெண்டாவது ஓவர் போய்கிட்டு நிலைமையில முதல் பால் வந்து நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது. 40 நிமிஷம் டிலே அம்பேர் புஷ் பண்ணுங்க. எப். ஸோ ஃபீல்டிங் டீம் அப்படியே கொஞ்சம் உங்கள் ஃபீல்ட் செட்டப்லாம் சேர்த்து பவுலர்ஸை சேர்த்து எல்லாமே வந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஃப்ரீ ஹிட் பாலு. ஸ்லோவர் பாலு எஜ்ஜில் பட்டிருக்கு. அது விக்கெட்டாகவே கிடையாதுப்பா, அது ஒரு ரன் அவுட் பட்டாதான்ப்பா விக்கெட்டு அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் ஃப்ரீ ஹிட்டில் பெரிய இம்பாக்ட் கிடையாது. ஸோ ஜஸ்ட் சிங்கிள். ரொம்ப தள்ளி போட்டாரு. அண்ட் அது ஒரு வைடு அவுட் சைட் அப் ஸ்டம்பில். ஆஹா, நல்ல பால்ரா, நல்ல பால்ரா. இத்தனை பால் போட்டதுக்கு இந்த பால் பெட்டர் லென்த்து. சீரியஸ்லி டாட் பால் போட்டால் கண்டிப்பாக ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஆனால் அதை வந்து தாண்டி பேட்டிங் டீமான ஸ்ட்ரைக்கர்ஸ் முறியடிப்பாங்களா?
இந்த பாலும் மறுபடியும் நல்லா போயிட்டு இருந்த மேல திடீர்னு மறுபடியும் வந்து ஓய்டு போட்டிருக்கிறாரு. நல்லா தானே போட்டீங்க, ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸ்ட்ரெயிட்டா ஃபிளாட்டா ஒரு அடி, பட் டீப்ல ஆள் இருக்கிறாங்க. ஸோ சேஃப் தாங்க. ஜஸ்ட் 1 ரன்னா. டிஜே குஷி ஆயிட்டான். ஸோ நெக்ஸ்ட் பால் சிங்கிள்க்கு அப்புறம் ஷார்டர் லென்த். அப்பா நினைச்சிருந்தா சீரியஸ்லி எங்கேயோ அடிச்சிருந்துருக்கலாம். இருந்தது கரெக்டா டீப்ல ஒரு எக்ஸ்ட்ரா கவர். அவர் கைக்கே டைரக்டா பால் போயிருக்குன்னா யோசிச்சு போட்டிருக்காரா எப்படின்றது தெரியல. ஸோ போர் ஷாட் ஆஃப் செலக்ஷன். ரெண்டு ஓவர் முடிவுல ஸ்கோர் 18 ரன்ஸ் ஃபார் 2 விக்கெட்ஸ் லாஸ். அண்ட் அடுத்த ஓவரோட முதல் பால் வந்தோடனே ஒய்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. யா ஒய்டு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல ரொம்ப தள்ளி போட்டாரு. ஆனால் போன பால் உண்மையிலே நினச்சா எங்கிட்ட அடிச்சிருந்துருக்கலாம்ப்பா சீரியஸ்லி. ஆனால் கரெக்டாக ப்ரோ கைக்கே அடிச்சிட்டாரு. சீரியஸ்லி எல்லாருமே கொஞ்சம் டிப்ரெஷனுக்கு போயிருப்பாங்க, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிருப்பாங்க, என்னடா இது அப்படின்னு. ஓகே ஷாட்டு போயிருக்குது ஃப்ளாட்ரா. அங்கே ஆன்ல ஆள் இருக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் 1 ரன் ஆன் த போர்ட். இப்போ அடிக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஃப்ளாட்டாகவே போகுதேப்பா. ஆன் ஏரில் போனால் தான் கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்கும், காற்று கொஞ்சம் கூட்டிகிட்டு போகும். இதோ உங்க ஆசையை நிறைவேற்ற அருணே அப்படின்னு அடிக்கப்பட்ட ஒரு அடி, தரமான ஒரு அடி, லாங் ஆன் தலைமை, தரமான ஒரு 6. வெல்கம் பவுண்டரி. மறுபடியும் ஷாட் போய் வெல்கம் பவுண்டரி அகைன். தரமான 6 ஸ்கொயர் லெக்ல மாத்தி மாத்தி பேக் டு பேக் 2 6. இப்போதான் வந்து ஸ்ட்ரைக்கர்ஸ் டீமுக்கு மறுபடியும் ஒரு புத்துணர்ச்சி வருது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ப்ரோ கரெக்டா? அதே மாதிரி பக்கத்து உட்காந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அப்படி பேக் டு பேக் 6s. அண்ட் அடுத்த பால் நல்ல டைமிங்ல பால் எக்ஸ்சேஞ்சு. ஆப் சைடுல தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்ச் டிராப்னு. யோ நல்லா போய்கிட்டு நல்லா ஏர்ல இருந்தது. காத்துல கொஞ்சம் வேலையை காட்டி விட்டதுனால ஸோ பால் அங்கங்கன்னு சொல்லி ஆடும், அளப்பாயும். பட் வேற வழி இல்லை, ஹை கேட்சஸ் வந்து கொஞ்சம் பிடிக்கணும், வேற வழியும் கிடையாது. பட் என்ன இங்கே கேட்ச் டிராப்பு. நல்லா ஆடிக்கிட்டு இருந்தார், அவுட் பண்ணிருக்கலாமே. ஓ வைடா. தள்ளி போட்டாரப்பா, நல்ல பால் நினைச்சேன். இங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது அது ஒரு வைடு. இன்னும் 2 பந்துகள் பாக்கி இருக்கிற நிலைமையில அடுத்த பால் ஸ்கொயர் லெக்ல அடிக்கணும்னு முயற்சி பண்ணா பால் சும்மா செம ஸ்பீட்ல கேரி ஆயிடுச்சு கீப்பருக்கு. மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு ரேட் டாட் பால். ஸோ இந்த ஓவர் தேவையான அளவுக்கு டிஸ்ட்ரக்ஷன் டன் அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் பிடிஎம் பாய்ஸுக்கு தேவையான அந்த ஒரு விக்கெட் தேடல். பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணுவாங்களா? சூப்பர் ஷாட்னு
போட்டு கிண்டி விட்டுருக்காரா தரையில இருந்து. மறுபடியும் ஒரு 6. 6ஓட ஓவர் முடியுது. பா 3 ஓவர் முடிவில் 40 ரன் ஃபார் 2 விக்கெட்ஸ் லாஸ். அப்பா நல்ல கண்டிஷன்ப்பா. சீரியஸ்லி ஸ்ட்ரைக்கர்ஸ் அகைன் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. போன ஒரு ஓவரில் தரமான ஒரு ஸ்ட்ரைக்கு. 2 பேட்டருமே வந்து மாற்றி லாங் ஆன ஸ்கொயர்லன்னு சொல்லி 6 அடிச்ச காரணத்தால இந்த ஸ்கோர் போர்டு வந்திருக்குது. நல்ல ஒரு கம்பேக்கு. பட் பிடிஎம் பாய்ஸ் ஸ்டார்டிங் முதல் பாலே விக்கெட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு விக்கெட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கம்பேக் வந்து வேணும் கண்டிப்பாக. அவங்களுக்கு மேட்ச்சில் இது உயிர் இருக்கணும் அப்படின்னா. அடுத்த ஓவர் எட்ஜு. ஆஹா செம்ம ஹைட்டு. நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு மிட் ஆஃப்ல இருந்து ஓடி வந்து தரமான ஒரு கேட்ச். நல்லா ஆடிட்டு இருந்தாரு. அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ அகைன் வெல்கம் விக்கெட். கம் பேக் பிடிஎம் பாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த புதிய பேட்டரா தீபக் வந்திருக்காரு. வந்தானே பீஸ்ட் மோட் தான் ப்ரோ. நோ மோர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரன்ஸ் அப்படின்ற மாதிரி அடிக்கப்பட்ட ஒரு அடி. பட் ஆனால் பால் முன்னாடியே லேண்ட் ஆயிடுச்சு. 2-3 பிச்சிலே வந்து பாலும் டெட் ஆயிடுச்சு. ஸோ பீச் மண்ணு பெருசாக பவுண்டரியும் அந்த வேகத்தில் போகாது. சிங்கிள் ரன் டீப் மிட் விக்கெட்டில். சார் நல்லா ஆடிட்டு இருந்த ஒரு மனுஷன் அவுட் ஆகிட்டாரு. ஸோ அதோட பிடிஎம் பாய்ஸ்க்கு ஒரு கம்பேக் அடிச்சிச்சு. இந்த ஓவர் முக்கியமான ஒரு ஓவராக மாறுமா? ஓ பேக் ஆஃப் லென்த்து பேட்டரி ஏமாந்துட்டாரு. ஃபுல் லென்த்தில் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீசப்பட்ட ஒரு வீஸு. பட் ஆனால் பேக் ஆஃப் லென்த்தில் போடப்பட்ட ஒரு காரணத்தால் ஜஸ்ட் ஒரு டாட் பால் அகைன். மறுபடியும் ப்ரெஷர் வந்து போடுறாங்கப்பா. ஆரம்பிக்கிறாங்க இப்போ தான். ஃபுல் டாஸ் பாலு ஸ்ட்ரெயிட் ஆடி. ஆனால் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக லாங் ஆன் ஃபீல்டர் கையில் போய் விழுந்திருக்குது. அண்ணே நினச்சிருந்தா எங்கேயோ வச்சிருந்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி இன்னொரு விக்கெட் இந்த ஓவரில் விழுந்திருக்கு. டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்சா இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த ஓவரில் அண்ட் அதை தொடர்ந்து 2 பால் வெளியே இருக்குது இந்த ஓவரில். செம கம்பேக் பை த பிடிஎம் பாய்ஸ். போன ஓவரு அள்ளி கொடுத்தாங்க. பட் ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து இந்த ஓவரில் அப்படியே பிடிச்சி எல்லாத்தையும் எங்கடா எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி அடித்த பேட்டர் எல்லாமே அவுட் பண்ணி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஸ்டில் பால்ஸ் லெஃப்ட் இன் த கேம். ஃபுல் டாஸ். ஆஹா பவுலர் கீழே விழுந்துட்டாரு. தடுக்கி விழுந்துட்டாரு போல. அண்ட் 1-2 அப்படின்னா கேள்வி. டீப்லேருந்து ஓடி வந்து ஸோ வேகமாக எடுத்தாரு. ஜஸ்ட் சிங்கிள் ரன். பவுலர் ஓகேவா? ஓகே போகிற வேகத்தை பார்த்தா ஓகே தான் தோணுது. சம்பேர் ஓகே காமிச்சிட்டாரு. அண்ட் லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர். ஓகே ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் கொஞ்சம் தலைவலியான காம்பினேஷன் பவுலிங் டீமுக்கு. ஷாட்டு ஸ்கொயர் லெக்ல எவ்வளோ கடலுக்கு தாண்டா போயிருக்குது. சரியான 6 to end the over. 4 ஓவர் முடிவில் 48 ரன் ஆன் த போர்ட். 6ஓட முடிச்சிருக்காங்க. செம ஷாட் சீரியஸ்லி. அப்பா உண்மையில கடலுக்கு போயிச்சாப்பா. நாலு ஓவர் முடிவில் 48 ரன் ஃபார் 4 விக்கெட்ஸ் லாஸ் இப்போ இருக்கிறாங்க
ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி. அதாவது ஸ்டெப்ஸ் போடலாம். 5 வயசு குழந்தை ஆனுவல் டே காரண மாதிரி இல்லாமல் போடுறது அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுல டிஜே சப்போர்ட் வேற. சும்மா இருங்க டிஜே. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நாலு ஓவர் முடிவில் 48 ஃபார் 4 விக்கெட் ஸ்லாட். 4-4-4 நல்லா இருக்குது. 8 கழிச்சாலும் 4 தான். ஓகே, முதல் பால் மடக்கி அடிச்சிருக்காரு. பவுண்டரியா? ஆமாப்பா, ஆமா. ஸ்வீப்பர் கவரை போட்டிருக்காரா. ஷார்ட் பவுண்டரி வந்திருக்கு. கடைசி ஓவரில் முதல் பாலே அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. நோ பால் வேற. ஆகா, அது பிரில்லியண்டா ஃபைன் லெக்ல திருப்பி விட்டுருக்காரு. சே, கொஞ்சம் நல்லா போயிருந்தா அந்த பாலுமே ஒரு பவுண்டரி கழிச்சிருங்க. பட் ஆனால் கடைசி ஓவரில் ஆரம்பமே ஒரு பவுண்டரி வந்ததுன்னா எவ்வளோ பெரிய ப்ரெஷராக இருக்குன்றது இப்பயுமே தெரியுது. அதே தான் நோ பால் சிக்னலு. ஃப்ரீ ஹிட்டு வேற. ஹைட் நோ பால் ரொம்ப தலைக்கு மேலே போட்டிருக்காருப்பா. ஃப்ரீ டெலிவரி எங்கே போக போகுது, என்ன ஆக போகுது? ஃபீல்ட் செட்டப்லாம் கொஞ்சம் க்ளோஸில் தான் வைக்கிறாங்க. ஸ்லோவர் டெலிவரியை போட்டு பேட்டரை ஏமாத்தி விட்டாரப்பா. ஸ்லாட்டு ஃபுல் லென்த்தில் வர நினைச்சாரு. ஆனால் ஸ்லோவர் பால் போடுறதா வந்து அங்கே ஐடியாலே இல்லை, இது லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஃப்ரீட்டில் பெரிய இம்பாக்ட் இல்லை. டவுன் த ட்ராக் வந்து ஹைட்டா அடிச்சிருக்காரு. 1 2 3 4வது அட்டம். எப்போ ஜக்லிங்ல பெரிய ஆளனா இருப்பார் போல அண்ணே. 4வது ஜக்லிங்ல வந்து கேட்ச பிடிச்சாரு. ஃபைனலி another wicket down for Strikers. நியூ பேட்டர் உள்ள போய்கிட்டு இருக்காரு. அடுத்த புதிய பேட்டரா மணிகண்டன் அவர் தான் வந்து உள்ள போய்கிட்டு இருக்காரு. வா, அந்த ஒரு கேட்சை வந்து அண்ணன் எடுக்கிறதுக்குள்ள ஒட்டுமொத்தமாக பாதி இருக்கிற ஃபீல்டர்ஸ் எல்லாமே மடகாய விட்டாரு. 1 2 3 4வது ஜக்லிங்ல அண்ணன் கேட்ச் பிடிச்சிருக்காரு. பட் பரவாயில்ல, ஹைட் கேட்சை வெல் ஜட்ஜ் பண்ணி பிடிச்சிருக்காரு. அதுவே பெரிய விஷயம். தொடர்ந்து மணிகண்டன் புதிய பேட்டர் வந்து உள்ள போயிருக்காரு. 3 பால் பாக்கி இருக்கு. ஓ, பெட்டர் பால்ரா. சீரியஸ்லி பெட்டர் பால். நல்லா யோசிச்சு ஒவ்வொரு பாலையுமே போட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு பால் உள்ள போட்டாருன்னா இன்னொரு பால் ஸ்லோவர் பால், இன்னொரு நாள் பேக் ஆஃப் லென்த்து. நல்ல ஐடியா. ஷாட் ஜட்ஜ் பண்ணிட்டாரா கரெக்டா. செம்மையான ஜட்ஜ் பண்ணி பவுண்டரிக்கு வெளியே அற்புதமான ஒரு கேட்ச். ஆனால் அது 6ன்ற கணக்கில் நாங்கள் சேர்த்துப்போம். பிகாஸ் வி ஆர் ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்கிற கணக்கில் வந்து 6க்கு கணக்கு எழுதுங்கப்பா. நல்லா ஜட்ஜ் பண்ணிட்டாரா பேட்ரு. முன்னாடி வாங்கி அடிச்சாரு. ஐயோ, போன பால கரெக்டா ஜட்ஜ் பண்ணீங்களே, இந்த பாலை விட்டுட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் டாட் பாலோட இந்த இன்னிங்ஸ் அப்படியே முடியுது. 5 ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 60 ரன் அடிச்சிருக்கிறாங்க. 61 டார்கெட்டு பிடிஎம் பாய்ஸுக்கு. ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டார்கெட் தான். இப்போ எல்லாரும் வந்து சேஸ் பண்ணப்படவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சிலர் தான் 60க்கு மேலே சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. 5 ஓவர் முடிவில் 60 ரன்னு, 61 ஆன் டார்கெட் ஃபார் பிடிஎம் பாய்ஸ். பார்ப்போம் சேசிங் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றத 2வது இன்னிங்ஸில் பார்ப்போம். அப்படியே பிடிஎம் பாய்ஸ் கொஞ்சம் வேகமாக வந்தீங்கன்னா அப்படியே உங்கள் ஓப்பனர்ஸையும் பேட் எடுத்துட்டு அப்படியே டட்டுன்னு இறங்கிருங்க, பார்ப்போம். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சொல்லாமைய மனச புழிஞ்சுக்கிட்டியே, உள்ளார ஓடி வந்து உறைஞ்சுக்கிட்டியே. சொல்லாமைய மனச புழிஞ்சுக்கிட்டியே, உள்ளார ஓடி வந்து உறைஞ்சுக்கிட்டியே. கண்ணால கண்ணால மோதிய முன்னால போற வந்தாவா என்ன நீ பந்தாட வர. என் முசுறு எடுத்து இப்போ தர தேடி சொன்னேன். ஜில்லாஞ்சிருக்கியே என்ன சொல்லுற அக்கியே, ஜில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளார இருக்கியே. ஜில்லாஞ்சிருக்கியே என்ன சொல்லுற அக்கியே, ஜில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளார இருக்கியே. கண்ணு பத்தாமல ஒன்ன ரசிக்கிறேன், கள்ளழக தாங்காமல குண்டா விழுகிறேன். ஊருப்பட்ட ஆசையெல்லாம் உள்ள முனகுறேன், ஊசிக்கும் பார்வையில ரொம்ப இழக்கிறேன். மல்லாட்ட கண்ணால
இல்லாம ஆல் அவுட் ஆகுறேன். ஒரு கொண்டாட்டம் உன் பின்ன சுத்தி திரிஞ்சேன். உன் பொல்லாத அன்போட வாழ தவிச்சேன். என் ஆசைகளை கொட்டி வைக்க வானம் போடல, அத வார்த்தைகளா சுருக்கி சொல்ல நேரம் போடல. சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற இறக்கியே, சில்லாஞ்சிருக்கியே என்றுக்குள்ளட இருக்கியே, சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற இறக்கியே, சில்லாஞ்சிருக்கியே என்றுக்குள்ளட இருக்கியே. ஸோ அடுத்து ஆட இருக்கும் அணியினர் த எஸ்கேப் பேரூர் வர்சஸ் விசிசி மேவரிக்ஸ். ஸோ 2 டீம் கேப்டனும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். மேவரிக்ஸ் கேப்டன் விசிசி அண்ட் த எஸ்கேப் கேப்டன் தேவையெல்லாம் உனக்கு புரியல அத கூத்து சொல்ல வார்த்தை ஏதோ எனக்கு தெரியல சொல்லாம என் மனச புழுதுக்கிட்டியே, உள்ளார ஓடி வந்து மறைஞ்சுக்கிட்டியே. கண்ணால மோதிய முன்னால போற, வந்தாவா என்ன நீ பந்தாட வர. என் புசர் எடுத்து இப்போ தர தேடி சொல்லேண்டி. சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற இறக்கியே, சில்லாஞ்சிருக்கியே. எஸ்டிஎஸ் நடத்துகிற 2025 கிரிக்கெட் குவிஸ்ட்டை நான் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்ருக்கேன். நிறைய ஆன்சர் பண்ணியிருக்கிறேன் குவிஸ்டில். குரூப் ஐல தேர்ட் ரவுண்ட் ஆட போற 2வது டீம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். த எஸ்கேப் பேரூர் நீங்களும் live வர்சஸ் quiz விசிசி பாருங்க, மேவரிக்ஸ். win பண்ணுங்க. ஸோ அதுக்கான டாஸ் இப்போ நடக்க போகுது. விசிசி மேவரிக்ஸ் டாஸை கேட்க போகிறாங்க. ஹெட்ஸ் இட்ஸ் அ கால். ஹெட்ஸ் இட் இஸ். டாஸை வின் பண்ணியிருக்காங்க விசிசி மேவரிக்ஸ் அண்ட் டாஸை வின் பண்ணி பேட்டிங்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்கு பேட்டிங்? சேசிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ப்ரெஷரில் வந்து விளையாட மாட்றாங்க. ப்ரெஷரில் விளையாடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம செட் பண்ணிவிட்டு அவங்கள அடிக்க விடலாம், ப்ரெஷர் அவங்க மேலே போடுறதுக்காக. ஸோ நீங்கள் டாஸை வின் பண்ணியிருந்தா என்ன எடுத்திருப்பீங்க? ஏன்னா லாஸ்ட்டு 3 மேட்சாக எங்களுக்கு போலிங் தான் வந்து சாதகமாக இருக்குது. ஸோ எங்கள் போலர்ஸும் அந்த அளவுக்கு வெயிட்டாக இல்லை. எதிர்பார்த்தேன். ஏன்னா நீங்கள் டாஸை வின் பண்ணி 2 மேட்சுமே பவுலிங், ஒரு மேட்ச் டாஸை வின் பண்ணி பவுலிங் எடுத்தீங்க, ஒரு மேட்ச் டாஸை லூஸ் பண்ணி அவங்க உங்களுக்கு பவுலிங் கொடுத்தாங்க. வாழ்த்துக்கள் 2 டீமுக்குமே. நல்லா குட் கிரிக்கெட் ஆடுங்க. வாழ்த்துக்கள் டீம்ஸ். அடுத்த மேட்ச்க்கான டாஸ் அப்டேட் இதுதான். விசிசி மேவரிக்ஸ் டாஸ் ஜெயிச்சு நாங்கள் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமிங் பேக் டு தட் பாயிண்ட், இங்கே சூப்பர் பாலுங்க, சரியான பந்து. பிடிஎம் பாய்ஸ் ஓட பாய்ஸ் ஓபனர்ஸ் வசந்த் அண்ட் சிரன் ஸ்ட்ரைக்ல ஷாட்டுங்க, நல்ல ஷாட்டு. பவுண்டரி 1 பவுன்ஸ்ல, சூப்பரான ஷாட். ஓவர் லாங் ஆஃப் ரீஜியன் 1 பவுன்ஸ்ல பவுண்டரி. ஆஹா, நல்ல ஷாட்டே. பட் ஸ்ட்ரைட்டா பேக்வர்ட் பாயிண்ட் கைக்கு என்ன ரன் இல்லைங்க. கட் ஷாட்டுக்கான ஒரு முயற்சி, ஒரு அவுட் சைட் எட்ஜ் வாங்கி பேக்வர்ட் பாயிண்ட் கைக்கு போயிருக்குது. நல்லா கண்ட்ரோல்டாக போட்டுட்டு இருக்கா அப்படி இப்போதைக்கு விக்கி ரெய்னா. சூப்பராக கண்ட்ரோல்டாக பவுலிங்கில் போட்டுட்டு இருக்காரு. அண்ட் ஒரு மேண்டட்ரி பவர் பிளேயில் இருக்கும். 2 ஃபீல்டர்ஸ் மட்டும் தான் வெளியில். லாங் ஆஃப் டீப் மிட் விக்கெட். இந்த 2 ஃபீல்டர்ஸ் தான் வெளியில். ஸ்ட்ரைட்டாக லாங் ஆஃப் கைக்கு தான் போயிருக்குது. 1 பவுன்ஸ். ஆஹா, கரெக்டாக அந்த 30 ஆர்டர் லைனில் அடித்து 1 பவுன்ஸில் போயிருக்கேங்க. நல்ல பிக்கப்பு அண்ட் சிங்கிள் மட்டுமே. லாஸ்ட் பால் தி ஃபர்ஸ்ட் ஓவர். அவுட்டுங்க, அவுட் சைட் எட்ஜில் விக்கி ரெய்னா ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு முதல் ஓவர்லேயே. அண்ட் மேலே போயிருக்காங்க பேட்டிங் டீம். சாதா கண்ணு பத்தாதுப்பா, நெட்ரிக் கண்ணை ஓப்பன் பண்ணுங்கோ, கார்ட் பிஹைண்டுக்கு செக் பண்ணுங்கோ.
இதுக்கு மேலே போயிருக்காங்க. சப்போஸ் அவுட்ன்றது அம்பேர் கால் அதே வந்துச்சு அப்படின்னா வசந்த் அவர் தாங்க விக்கெட்டை லூஸ் பண்ணுவார். பார்ப்போம். டிக் டிக் மூமெண்ட்ஸ் எல்லாருக்குமே டிக் டிக்னு இருக்குது. அண்ட் இப்போதைக்கு ஸ்கோர் 7. ஆக்சுவலாக ஓவர் முடிச்சாச்சு. ஐம்பத்தி 4 ரன்னு அடிக்கணுங்க. இன்னும் 24 பால்ல. சம்பேரோட டெசிஷனே தாங்க அவுட்ன்றதா காலே. சம்பேரோட டெசிஷனாகவே தான் இருந்திருக்கு. வசந்த் அவரோட விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் பேட்டிங் உள்ள விமல் டு பிளே அட் 1 டவுன். மணி பவுலிங்கில் செம முதல் ஓவர் வெறும் 7 ரன் தான் வந்திருக்கு. ஐயா ஸ்கோர் கார்டில் மட்டும் செக் பண்ணுங்க. ஸ்கோர் 7 ஐயா. முதல் ஓவரில் 7. கணேஷ்னா அப்படியே ஸ்கோர் கார்டில் மட்டும் அங்கே செக் பண்ணிடுங்கண்ணா. ஸ்கோர் 7 முதல் ஓவரில். மணி சூப்பரான பாலை போட்டிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பால் ரைட் ஆன் மணி அப்படின்ற மாதிரி ஒரு பந்து. செகண்ட் டெலிவரி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீல்டில். என்ன விஷயம்னா டீப் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் ஸ்வீப்பர்ஸ் இல்லை, ஃப்ரண்ட் ஆஃபில் ஸ்வீப்பர்ஸ் மாதிரி வைக்கல, டீப் எக்ஸ்ட்ரா கவர்ஸில் வச்சுருக்காங்க. முடிஞ்சால் ஆஃப் சைடில் அடிச்சு காட்டு அப்படின்னு. கொஞ்சம் வித்தியாசமான கால். ஏன்னா எதிர்காத்து ஷாட்டு இதாங்க சொன்னேன். எதிர்காத்துங்க. என்னங்க அண்ணன் எமோஷன் வேணாண்ணே. ஸ்டெம்பு மைக்கு நாங்கள் ஆன் பண்ணல. சார் ஸ்டெப்பு மைக்கை மட்டும் இப்போ ஆன் பண்ண செம ஜாலியாக இருக்கும் போலியே. அண்ணன் நடுவில் விஷயம் உணர்ச்சி வாசலை கத்தி விட்டாரு. போயிடுச்சு. ஸ்கோர் கார்டில் அடி 6ங்க. முதல் 6 இன்னிங்ஸோட. இன்னொரு காத்துல எடுத்துட்டாருங்க. நல்ல கேட்ச். பிரகாஷ் பேட்டிங் உள்ள வந்திருக்காரு. ஐயா பிரகாஷ் ஐயா 12th மேன. ஐயா பிரகாஷ் ஐயா 12th மேன். உங்க டீம் 12th மேனை வந்து அவ்வளோ பயமுறுத்தி ஏதாவது உள்ள அமைச்சிருக்கீங்களா? அண்ணனை பத்தி ஏதாவது பெருமையா சொல்லணுமாப்பானா? ஐயோ அண்ணா நல்லா வேணாண்ணே, ஆள் ரொம்ப டேஞ்சர்ண்ணே அப்படின்னு இருக்கா அப்படி. அண்ட் 11 பால், அதாவது இந்த ஓவரில் 5 பால் முடிஞ்சாச்சு. லாஸ்ட் பால் இன்னும் இருக்குங்க. 47 அடிக்கணும் 19 பந்தில். 14 for 2 வந்திருக்க நியூ பேட்ஸ்மேன் பிரகாஷ். நல்ல ஓவர். 6 கொடுத்தாலும் விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு மணி. ஸ்லாட்ல ஸ்ட்ரைட்டா அடிச்சிருக்காரு. உழுந்து புஷ்டாருங்க. சரியான த்ரோவும் கூட. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 15. இன்னும் 46 ரன் வேணுங்க லாஸ்ட் 3 ஓவரில். 15க்கு மேலே ரிக்வயர்ட் ரேட் ஓவருக்கு. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. இன்னொரு க்ளோஸ் மேட்சை நோக்கி போயிட்டு இருக்கோமா. பதினஞ்சுக்கு 2
இன் எண்ட் ஆஃப் 2 overs அண்ட் 46 அடிக்கணுங்க இன்னும் 18 பால்ல. ஸோ ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட் பவுலிங் டீம். எஸ் எனக்கு தெரியும் கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கும். ஆனால் கிளைமேட் மாறிட்டு இருக்கு பிரதர்ஸ். நமக்கு இன்னும் இதுக்கப்புறம் இன்னும் நிறையா மேட்ச் இருக்கு. பாதி மேட்ச் இருக்கு இன்னைக்கு நாளுக்கு. ஸோ கொஞ்சம் குவிக்காக கொஞ்சம் பால் ஷார்ட்டாக இருந்தது. ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஒரே ரன்னுங்க, ஒரே ஒரு ரன் பிரகாஷ் ப்ரோ கிட்டேருந்து ஸ்ட்ரைக்கை அப்பா தம்பி நீயே வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி சிரஞ்சீவி கிட்டே கொடுத்துருக்காரு. மலையை தூக்கிட்டு போவாரா சிரஞ்சீவி? ஏன்னா பெரிய டார்கெட்டு அடிப்பாரா பார்ப்போங்க. ஸ்லோவா நல்ல ட்ரையா, சூப்பர் ட்ரையாங்க. டீப் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் ரீஜனில் ஒரு ஷார்ட்டர் பால். இருந்தாலும் பவுலிங் டீமில் நம்ம மிட் விக்கெட்டில் நிற்கிற அண்ணா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு நினைக்கிறேன். என்ன ஆனாலும் அந்த அக்ரேஷன் காட்டுறாரு, நல்லா இருக்கு. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேட்ச் தெரியுங்க. டாட் பாலு, சூப்பரான டாட் பாலு பா. அதே அந்த மிட் விக்கெட் அண்ணா இப்போ அப்படியே கை வச்சு சொல்றதெல்லாம் பார்த்தா இதாண்டா சினிமா பை சார்கிட்ட செய்யான்ற மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்தாரு. நல்ல பவுலிங்க, நல்ல பவுலிங். ஷாட்டு போயிருச்சுங்க கபில் ஸ்பார்ரைக்கு நோக்கி 6க்கு. சங்கமாம் என்ன சம்பிச்சு போயிட்டீங்களா வர எல்லா மேட்சும் பார்த்து? எங்கடா சம்பிச்சு போன ஃபோனில் வந்து ஃபோனு செத்து போயிடுச்சுடா. ஓகே ஸ்லோவாக தான் போடுறான்னு கணிச்சு இறங்கி வந்து அடிச்சு விட்டாருங்க பிரகாஷ். 5வது பால் இன்னொரு ஸ்லோவா பவுன்சர். இந்த முறை வைடு கொடுத்துருக்காரு அம்பையரு. செம்ம பவுலிங்க. நான் சிங்கிள் ஓடிட்டாங்க. பவுலிங்ல ரஞ்சித் குமாரா இல்ல ஹர்ஷல் பட்டேலான்னு தெரியல, வந்து ஓடி வந்து கையை ஒட்டி விட்டுறாரு. சரி சார், ரஞ்சித் குமார் பவுலிங் போடுறப்ப பார்த்தா நீ உருட்டுமா, உருட்டுறக்கு நீ தான் ஜெயிப்ப அப்படின்ற மாதிரி உருட்டுறாரு. உருட்டுறியா பரவாயில்ல, நின்று அடிச்சா தானே வராது, நான் ஃபேஸை கிரியேட் பண்ணிக்கிறேன்னு இறங்கி வந்து அடிச்சு விட்டுருக்காருங்க. Station. 3 ஓவர் முடிவில் 31. இன்னும் 2 ஓவரில் 30 வேணுங்க. 16 ரன்னு. அடேங்க அப்பா அப்படின்னு சொல்லி சங்மாம்ஸ் எப்படி உங்க ஸ்லாங்லேயே வந்தனா 16 ரன் அடிச்சிருக்காங்க 3வது ஓவரில். ஐயோ இன்னொரு மேட்சுமா, இன்னொரு மேட்ச் இவ்வளோ க்ளோஸாக போகுது. நாளையிலேருந்து ஒரு 2 விக்ஸ் டேப்லெட்டி சேர்த்து வச்சிருக்கீங்க. எல்லா பாலும் பேச தொண்டை வட்டி ஓடுதுங்க அப்பா. எல்லா மேட்சும் செம க்ளோஸாக போயிட்டு இருக்குது. 30 ரன்னுங்க 12 பால்ல. ஸோ ரவுண்டு 4மே கூடிய விரைவில் இங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்த மேட்ச் தான் செகண்ட் லாஸ்ட் மேட்ச். ரவுண்டு 3க்கு வந்து செகண்ட் லாஸ்ட் மேட்ச். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்மளோட எஸ்டிஎஸ் டீமுக்கு அகேன்ஸ்டாக எக்ஸ்டிஎஸ் டீமுக்கு ஒரு ரவுண்ட் 3 இருக்குது. நடுவில் ஒரு 2 மேட்ச் ரவுண்ட் 4 மேட்ச் இருக்குது. சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இல்லை. நம்மளோட இந்த டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் கோவளத்தில் நடந்துட்டு இருக்கிற டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட்டுக்கு பவுலிங்குள்ள ராஜ் கமல். அவுட் சைட் ஆஃப். நல்ல பாலுங்க, டாட் பாலு. முக்கியமான விஷயம் டாட் பாலு. உள்ள போட்டா பிரகாஷ், வெளியே கடாசராருன்னு வெளியே போட்டிருக்காருங்க. நல்ல திங்கிங். இது அகெயின்ஸ்ட் த விண்ட் ஆஃப் சைடில்.
அகெயின்ஸ்ட் விண்டுங்க. அடிக்க கொஞ்சம் கஷ்டம். இந்த ஓவரை கண்ட்ரோல்டாக போட்டாங்க அப்படின்னா கேம் ஆன். ஆர்கே நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 2 டாட் 2 பால்ல. பாலுக்கு 3 ரன் எடுக்கணும். அந்த கவுண்ட் வந்தாச்சு. 30 ரன்னு 10 பால்ல. அப்பீல் பண்ணாரு விக்கெட் கீப்பர். ஆனா சும்மா டூமாங்கோலி அப்பீலா இருந்திருக்கு. எந்த இதுவுமே அப்பேர் தலையே அசைக்கவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். டாட் பாலுங்க. 9 பால் 30. ஃபிளாட் பேட் ஹிட். சிங்கிள் மட்டுமே. வா நல்ல ஓவருங்க. கான்டெஸ்ட் ஆஃப் த கேம்ல ஒரு ரன் தான் வந்துருக்குது 4 பால்ல. 2 பால் பாக்கி இருக்குது. அதாவது ஓவர்ல இருக்கும். அவுட் சைட் ஆஃப் வைடு. திரும்ப போட்டாக வேண்டும். ஃபைனலா ஒரு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. சிரன் ஓப்பனிங்ல இருந்து ஆடிக்கிட்டு இருக்காருங்க. 2 அடி கொடுப்பாரா? ப்ளோக் கொடுப்பாரா? அதுக்கான முயற்சி தான். சூப்பர் பவுலிங்கயா ஆர்கே. வேற மாதிரி லிட்டரலா இங்க பேட்டிங் டீமுக்கு ஆர்கேவை போட்டாருங்க. லாஸ்ட் பால். அகைன் ஸ்லாட்ல இருந்த பால் தான். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. சிங்கிள். ஸ்ட்ரைக்கையும் சிரன் தக்க வச்சுப்பாரு. அப்பா 4வது ஓவர். என்ன மாதிரி ஓவர்? வெறும் 3 ரன்னுங்க அந்த ஓவர்ல. லாஸ்ட் ஓவர்ல 27 டு வின். எஸ் எல்லாருமே ஆர்கேவை அப்ரிஷியேட் பண்றாங்க. சும்மா அந்த வார்த்தையை சொல்லுங்க. உண்மையாலே ஆர்கேவை போட்டாரு. 27 அடிக்கணுங்க லாஸ்ட் ஓவர்ல. 34க்கு 2 4 ஓவர் முடிவில். லாஸ்ட் ஓவர்ல 27 டு வின். 27 அடிக்கணும் லாஸ்ட் ஓவர்ல. லாஸ்ட் ஓவர். தம்பி இந்த ட்விஸ்ட் இந்த பிளாக் வேணாப்பா, ட்விஸ்ட் இந்த டெயில் வேணாப்பா, பார்த்து போடுவா அப்படின்னு சொல்லி பவுலர் பண்ணி கேட்டிருக்காங்க. பேட்டிங் பவர் பிளே ஸ்டில் கேம் ஆன். 2 டீம் கையிலுமே மேட்ச் இருக்கு. பிடிஎம் பாய்ஸ் பேட்டிங்ல இங்க. ஸ்ட்ரைக்கர்ஸ் ஃப்ரம் முத்துக்காடு பவுலிங்ல. ஷாட்டு 6ஓட ஸ்டார்ட் பண்றாரா? ஆமாங்க 6ஓட ஓவரை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இருபத்தி 5 பால்ல 6 வச்சிக்கோ. கண்ணா 2ல எடுத்தீங்க ஆசையா. நாலு பால்ல 15. ஓ சொல்றியோ ஓஹோ சொல்றியோ 6 தான் சொல்றேன்னு அடிச்சிட்டு இருக்காருங்க. ஃபைனலி எடுத்துட்டாரு. செலிப்ரேஷனை பாரியா. 15 ரன் 3 பால்ல. ஸ்டில் கேம் ஆன். எங்கேயுமே போயிடாதீங்கப்பா. யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா 3 பால்ல 3 6 அடிச்சா மேட்ச் ஓவர்.
3 பால்ல 15. மாட்டலங்க ஃபைனலி லாஸ்ட் நெயில் இந்த கொஃபைன் போட்டிருக்காருங்க இங்க முகிலன்னு. பரவாயில்லையா, 2 6 கொடுத்தாலும் நல்ல ஒரு லாஸ்ட் 2 பால் நல்ல ஒரு கம்பேக், ஒரு விக்கெட், ஒரு ரன்னு. 2 பால்ல 14. ஸ்டில் ஒரு எக்ஸ்ட்ரா பால் வந்துச்சுனாலுமே பேட்டிங் டீம் எடுத்துப்பாங்க. எல்லா பாசிபிலிட்டிஸும் பார்த்தே ஆகணும். ஷாட்டு 6ங்க. லாஸ்ட் பால் 8 ரன் அடிக்கணும். கிரிக்கெட் இஸ் a funny game. ஐயோ, ஒரு பால் ஒரு ரன் வித்தியாசத்துல இங்க தோல்வியை பெற்றிருக்காங்க. ஆனா செம ஃபைட்டியா, நல்ல ஃபைட்டியா, சூப்பர் ஃபைட்டியா. பேட்டிங் டீம் வாழ்த்துக்கள் பிரதர்ஸ். ஸோ பிடிஎம் பாய்ஸ் வாழ்த்துக்கள். பிடிஎம் பாய்ஸ் ரொம்ப நல்லா விளையாண்டீங்க. அண்ட் பரவாயில்ல, முட்டுக்காடு ஸ்ட்ரைக்கர்ஸ் முட்டுக்காடு, ஸோ உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ நல்லா ஃபைட் பேக் கொடுத்தீங்க. இதுக்கு முந்தின ஓவர் 3 ரன் கொடுத்தது தான் வந்து ஹைலைட்டு மேட்ச்சில். ஸோ வாழ்த்துக்கள். அப்படியே ப்ரெசன்டேஷன் ஏரியாவுக்கு வந்துரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். அண்ட் த எஸ்கேப் டீம் மெம்பர்ஸ் உள்ளே போயிடுங்க, ஃபீல்டர்ஸ் உள்ளே போயிடலாம். ஆல்ரெடி ½ அன் ஹவர் டிலேவாக போயிட்டுருக்கு. ஃபீல்டர்ஸ் உள்ளே போயிடுங்க, த எஸ்கேப் அண்ட் விசிசி மேவரிக்ஸ். பேட்ஸ்மேன்ஸ் ரெடியாக இருங்க. செக் 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 செக். ஸோ வாங்க ஸ்ட்ரைக்கர்ஸ் முட்டுக்காடு. பிரகானா டாஸோட லைட்டாக அப்டேட் பண்ணுறீங்களா? ஸோ டாஸை வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா விசிசி மேவரிக்ஸ். அண்ட் டாஸை வின் பண்ணி பேட்டிங் எடுத்திருக்காங்க. மேவரிக்ஸா? ஓகே. ஸ்ட்ரைக்கர்ஸ் முத்துக்காடு ஐயா தான் டீமோட மேனேஜர் மாதிரி இருக்காரு. ஐயா வாங்க ஐயா, வாங்க ஐயா, வாங்க ஐயா. கண்டிப்பாக கேப்டன் நீங்கள் தானே ஐயா, உங்கள்கிட்ட சில வார்த்தைகள் கண்டிப்பாக இருக்குது. டிக் வர வச்சிட்டாரு கடைசியில் முகிலன், கரெக்டா? So welcome to the post match presentation. ஸோ வாங்க. Welcome to the post match presentation and வாழ்த்துக்கள் brothers. Strikers from முத்துக்காடு. வாழ்த்துக்கள் brothers, ரொம்ப ரொம்ப நன்றி. And I would like to call Raj Kamal RK. So மாமுனா, நம்மளோட மாமுனா தான் வந்து இங்க மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்ட் கொடுக்குறாரு. RK கிட்ட இருந்து சம ஓவருங்க, 4வது ஓவர் வெறும் 3 ரன்னு. And I would like to call captain. So வாழ்த்துக்கள் ஐயா. ரவுண்ட் நம்பர் 4க்கு மூவ் ஆயிருக்கீங்க இந்த வின்னோட. அண்ட் சில வார்த்தைகள் லாஸ்ட் ஓவர் அதை பற்றி கொஞ்சம் அப்படியே பேசுங்க. லாஸ்ட் ஓவர் ஹார்ட் அட்டாக்கும் அந்த மாதிரி இருந்தது. பரவாயில்ல, இருந்தாலும் நண்பர் 2 பால் டேட் பண்ணதால் டீமு கொஞ்சம் மேலே வந்துடுச்சு. இருந்தாலும் வாழ்த்துக்கள் என் டீம் பாய்ஸ்க்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ப்ரோ, 1 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கீங்க. கிரிக்கெட் இஸ் கேம் ஆஃப் மார்ஜின்ஸ்னு சொல்லுவாங்க. அதை பற்றி ஏதாவது ஒரு டாட்ஸ்? ஒவ்வொரு ரன்னும் ரொம்ப முக்கியம். இல்லை ராஜ்குமார் அந்த 4வது ஓவர் நல்லா போட்டதுனால தான் எங்களுக்கு கொஞ்சம் டீம் சேஞ்ச் ஆயிடுச்சு.
அவர் இன்னும் ஒரு ரன் கொடுத்துருந்தாலும் நாங்கள் வேறு மாதிரி போயிருப்போம். இருந்தாலும் சொல்லத்துக்கு ஒன்றும் இல்லை. எங்கள் டீம் பரவாயில்ல, வாழ்த்துக்கள். தேங்க்யூ பிரதர், வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்ஸ் ஆர்கே, வாழ்த்துக்கள் ப்ரோ. அண்ட் ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுங்க உங்களோட 4th ரவுண்ட். அண்ட் அடுத்த மேட்ச்சுக்கு நம்ம மூவ் ஆன் ஆயிடலாம். ஸோ இப்போதைக்கு கமெண்ட்ரியில் என்னோட பொசிஷனை வந்து அருண் ப்ரோ, துப்பாக்கி பிடிங்க சிவா. ஓகே, அடுத்த மேட்ச் அப்படியே டக்குன்னு ஆரம்பிக்க போகிறோம். த எஸ்கேப் பெரூர் வர்சஸ் விசிசி மேவரிக்ஸ் வெம்பேடு. ஓகே, இங்கே அடுத்த மேட்ச் ஆரம்பிக்க போகுதுப்பா. காற்று வேற பலமாக அடிக்குது, என்னன்னு தெரியலையே. திடீர்னு புயல் மழையிலன்னு வந்துடாம 6 மணிக்கு மேலே வரட்டும் எதுவாக இருந்தாலும். என்னது 6 மணி மேலே டென்ட்டை தூக்கணுமா? அடிக்கிற காற்றுக்கு செட்டை கலண்டு போயிடும் போல் அந்த மாதிரி காற்று அடிக்குது கோவளத்தில். சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. அப்படியே கொஞ்சம் மேகமூட்டமாகவே இருந்து சன்லைட் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபீல்டர்ஸ்க்கும் அம்பையர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். எஸ், இங்கே அம்பையர்ஸ் ஆன்ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் ப்ரோ நம்ம கெத்தாக நடந்து போயிட்டுருக்குறா. அப்படி ஒரு டீக்கு இவ்வளோ போதுமா? நானே சாப்பிட்டு இப்போ தாண்டா உள்ளே நடந்து போகிறேன். இல்லை என்னடா நான் கெத்தாக நடக்கிறேன். சரி, ஓகே, ஒரு பாதாம் பால் வாங்கி கொடுத்துருங்க. கெத்தா பேசியிருக்கிறல்ல உங்களை பற்றி. ஓகே, அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அம்பையர்ஸ் ஆன்ஃபீல்டில் வந்து கௌதம் ப்ரோ அண்ட் சோலமன் 2 பேர் தான் வந்து நமக்கு இங்கே ஆன்ஃபீல்டு அம்பையர்ஸு. தொடர்ந்து கமெண்ட் இல்லைங்கன்னா அருண், நீ சவுண்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா தொண்டையில் கொஞ்சம் சரியில்லை, அதனால். அதுக்குன்னு யாராவது கீழே வந்து விக்ஸ் மாத்திரை சாப்பிடுன்னு சொல்லி கமெண்ட்லாம் பண்ணிடாதீங்க. ஸோ முதல் பால் நானே கமெண்ட் பண்ணிடுவோம். ஓ, ஸ்டார்டிங் முதல் பால் நல்லா ஸ்டார்ட். சீரியஸ்லி கொஞ்சம் அக்ராஸாக அடிக்க ட்ரை பண்ணாரு, பட் ஆனால் வந்து முடியலை. ஸ்டார்டிங் வித் டாட் பால். அங்கே கட் ஷாட்டு, ஆனால் பாயிண்ட் கவர் பாயிண்ட்டை கரெக்டாக நிப்பாட்டியிருக்காங்க. அண்ட் முதல் விக்கெட் டவுன். ஓகே, பாசிட்டிவ் ஸ்டார்ட் ஃபார் எஸ்கேப் டீம். மேவரிக்ஸ் மொத்த விக்கெட்டை விழுந்திருக்குது. அழகான ஒரு கேட்சு கவர் பாயிண்டில். ஸோ ஆள் அங்கே இருந்ததுனால ஈஸியாக வந்து அதை எடுக்கவும் முடிஞ்சது. காற்றுல கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வேலையாயிருமோன்னு சொல்லி நினச்சா படனா இல்லை. நல்லது, அது வரைக்கும் வந்து ஒரு விக்கெட் விழுந்திருக்குது. எஸ்கேப் டீமுக்கு ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட். பட் மேவரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பேட் ஸ்டார்ட்டு அப்படின்னு சொல்லணும் சீரியஸ்லி. அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷனுமே உடச்சிருக்கிறாங்க, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. முதல் விக்கெட் விழுந்திருக்குது. இந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஓவர்லேயே முதல் விக்கெட்டையுமே வந்து இழந்திருக்கிறாங்க மேவரிக்ஸ். இதுக்கப்புறம் வந்து எஸ்கேப் பண்ணி இந்த ஓவரை டாமினேட் பண்ணணும். ஓகே, கொஞ்சம் வேக வேகமாக புஷ் பண்ணிடுங்க, கிளைமேட் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது. ஸோ அடுத்த பால் ஆஹா ஒய்டு, ரொம்ப மேலே போட்டிருக்காரு, வேற வழி இல்லை. ஒன் பவுன்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. பிகாஸ் ரொம்ப ஹைட்டாக போயிருக்குதுப்பா. கொஞ்சம் எதாவது கூட கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்துக்கலாம், பட் ஆனால் ரொம்ப ஹைட்டாக போயிருக்கு. அண்டர் ஏஜ் பேட்டில் சரியாக படலை. அகைன் ஒரு டாட் பால். ஸோ மாற்றி இங்கே டாட் பால் விக்கெட்டுன்னு சொல்லிட்டு விழுந்துக்கிட்டு இருக்கிற நிலமையில் ஸோ எஸ்கேப் டீம் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் பவுலிங்கில் டீசனாக தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதையும் அதை தான் இங்கேயும் அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்கொயர் லெக்கில் அடிக்கணும்னு முயற்சி, பட் ஆனால் டவுன் த லெக் போன காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வைடு. ஒரு டாட் பால் போட்டால் ஒரு வைடு கொடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் இங்கே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கிண்டி விட்டுருக்காருப்பா. யாக்கிங் லென்த்தில் போடப்பட்ட ஒரு பால் அப்படியே தரையோட தரையாக வந்து அடிக்காமல் கொஞ்சம் பால் மேலே தூக்கி விட்டுருக்குறா அப்படி. ஸோ சிங்கிள்.
ரன் வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் ரன்ஸ் ஃப்ரம் த பேட். ஷார்ட் பிட்ச் டெலிவரி. இந்த முறையும் ரெண்டாவது விக்கெட்டு இந்த ஓவரில் விழுந்திருக்கு. ஷார்ட் பிட்ச் டெலிவரி எப்படி போடணுன்றதை நான் சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி 2 பாலுமே வந்து ஷார்ட் பிட்ச் டெலிவரியில் பேக் ஆஃப் லென்த்தில் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. அதே ஃபீல்டர், அதே மாதிரி ஒரு கேட்சு, பட் டிஃப்ரெண்ட் பேட்டர், டிஃப்ரெண்ட் டெய்லர், அதே வாடகைன்னு வச்சுக்கலாமா. இந்த தடவை ராக்கி 2வது கேட்சை பிடிச்சிருக்காரு. அப்படி நல்ல ஃபீல்ட் செட்டிங் சீரியஸ்லி. பேக் டு பேக்காக 2 விக்கெட்டு. ஓகே, அடுத்த பால். ஆஹா, பேக் ஆஃப் லென்த்து, பட் நல்ல பாலு. அது வந்து இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அது ஒரு டாட் பாலாக மாதிரி இருக்கு. முதல் ஓவர் முடிவில் 3 ரன் அடிச்சிருக்கிறாங்க ஃபார் 2 விக்கெட்ஸ் லாஸ். ஓகே, அடுத்த பவுலராக வந்து பார்த்தீங்கன்னா பிரபா. அவர் வந்து உள்ளே வந்திருக்கிறாரு பவுலிங் பண்ணுறதுக்கு. அப்படியே கொஞ்சம் குயிக்காக மேக் பண்ணிருங்க பார்ப்போம் ஃபீல்டர்ஸை. ஏன்னா கிளைமேட் மாறிக்கிட்டு இருக்குது மக்களே. ஒவ்வொரு நாளும் மாற்றி மாற்றி மழை வந்துக்கிட்டு இருக்குது, திடீர்னு மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது அப்படின்றாங்க. ஸோ அந்த காரணத்துக்காக கொஞ்சம் ஃபீல்ட் செட்டிங் அண்ட் பவுலர்ஸை வந்து முன்னாடியே கொஞ்சம் ப்ரீவியஸாக மைண்ட் செட்டில் பண்ணி வச்சுருக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபீல்டிங் டீம். ஃபீல்டருக்கு எவ்வளோ நல்ல உளம். உள்ள செருப்பு இருந்தால் எக்ஸ்ட்ரா ரன் போயிருமேன்னு பவுண்டரிக்குள்ளேயே செருப்பு தூக்கி போட்டிருக்காரு. சே, இந்த மனசு சார் கடவுள். கேப்டனேவா அது? வாவ், இந்த மனசு சார் கடவுள். அக்கா கொஞ்சம் வேகமாக அடுத்த ஓவர். ஃபர்ஸ்ட் பால் அடுத்த ஓவரில். ஃபுல் டாஸ் பாலு போயிருக்குதா? அதேதான்ப்பா, அந்த பேனர் வச்சிருந்த கட்டையில் சும்மா டங்குன்னு ஒரு அடி, 6 மிட் விக்கெட் திசையில். ஸோ வெல்கம் பவுண்டரி. முதல் ஓவரில் வெறும் 3 ரன் கொடுத்த நிலைமையில் அடுத்த ஓவரை நாங்கள் ஆட போகிறோம், அடிச்சு ஆடுறதுக்கு ரெடியாக இருக்கோம்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காரு. வெல்கம் பவுண்டரி. ஸ்லோ ஓவர் பால், சேஞ்ச் ஆஃப் லென்த். ஐயோ, இந்த மாதிரி ஒரு விக்கெட்டை எதிர்பார்க்கலையே. மறுபடியும் நல்ல ரிப்ளே பை த பவுலர். ஆக இன்னொரு விக்கெட் விழுந்திருக்குது. மாற்றி மாற்றி விக்கெட் விழுந்த நிலைமையில் இங்கே 3வது ஒரு விக்கெட்டாக விழுந்திருக்குது. 6 அடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த பாலே விக்கெட்டு. மாற்றி மாற்றி விக்கெட் இருக்கிற நிலைமையில் சூப்பராக டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க எஸ்கேப் டீம். மேவரிக்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப் தேவை. அடுத்த புதிய பேட்டரா உள்ள ஒருத்தர் வந்திருக்கிறாரு. நியூ பால். அடுத்த பால் புதிய பேட்டருக்கு. பேட்டிங் ஸ்டாண்ட்ஸ் அழகாக இருந்தது. பட் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா லெக் சைட்லேயே வந்து அடிக்கணும்னு முயற்சி பண்ணி அடிக்கப்பட்ட ஒரு அடி. ஆனால் பால் தான் மாட்டல. அது ஒரு டாட் பால். சேஞ்ச் ஆஃப் லென்த் கொஞ்சம் நல்லா இருக்குதுப்பா சீரியஸ்லி. முதல் பால் வந்து ஒரு ஃபுல் டாஸ் போட்டார்னா அடுத்த பால் ஸ்லோயிஷாக லென்த்தை சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஆனால் இம்முறை ஆன் த லைனில் அடிச்சிருக்காரா. அப்பா செம ஷாட்டு. வித் இந்த லைனு ஸ்கொயர் லெக்கில் அப்படியே திருப்பி விட்டு போயிட்டு வாடா ராஜா அப்படின்னு அடிக்கப்பட்ட ஒரு அடி. 6 வந்திருக்குது மறுபடியும். ஆனால் ஒரு ஓவரில் என்னென்னமா நடக்குது. பவுண்டரிஸும் வந்துகிட்டு இருக்குது, விக்கெட்ஸும் விழுந்துகிட்டு இருக்குது. அடிச்சா ஸ்கொயர் லெக்ல தான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஒரு சுத்து. ஒன்றும் பண்ண முடியல. அது ஒரு டாட் பால், ஜஸ்ட் பாடியில் பட்டுருச்சு. அந்த பால் வந்து எதுவும் இல்லை. வெல்கம் டாட் பால் அகைன். ஐயோ கொஞ்சம் மிஸ்ரா. எஜ்ஜில் பட்டு ஏரில் ட்ராவல் ஆச்சு. பட் ஆனால் பவுலர் கொஞ்சம் ஹைட் எட்டலை. அண்ட் அதோட
டாட் பால் வந்திருக்குது. ஓவர் முடியுது. 2 ஓவர் முடிவில் 15 ரன் ஃபார் 3 விக்கெட்ஸ் லாஸ். ஓகே, 2 டீமுக்குமே வந்து சரிபாதியாக அந்த மேட்ச் போய்கிட்டு இருக்குது. 2 ஓவர்லையுமே மொதல் ஓவரில் வந்து ரன்னும் வந்தது, ரன்னு வரல, அது போக விக்கெட் நிறைய விழுந்தது. இந்த ஓவரில் ரன்னும் வந்தது, விக்கெட்டு விழுந்தது. இப்படியே போய்கிட்டு இருந்தா அவள் கடைசி ஓவர் வரைக்கும் மேட்ச் எடுத்துகிட்டு போவீங்க போலையே. சரி, என்ன பிளான் வச்சுருக்கிறீங்க எஸ்கேப் டீமு? இல்லை, எனக்கு புரியல. முன்னாடி எதாவது பேசி தான் அனுப்புவாங்களா? கமெண்ட்ரியில் மொதல் இன்னிங்ஸ் அருண் வருவான், அவன் எந்த கேள்வி கேட்டாலும் அடிச்சு கேட்டாலும் சொல்லிடுறாதுன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்களா? யார்கிட்ட கேட்டாலும் எதுவும் இல்லை, பிளான் எதுவும் இல்லைன்றீங்கோ. அடுத்த புதிய பவுலராக ஓட வந்திருக்கிறது ஓ பாலகிருஷ்ணன் அவர்கள்.